ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? லவ் பிரேக்கப். லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமன் தான். ஆனால் லவ் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் யார் அதிகமான வழியை சந்திக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலாக ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தான் டவுட். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆண் தான் லவ் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் அதிகமான வழியை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆண் தான் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, தனிமையில் உட்காந்து அழுகுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எமோஷ்னலாக வெளியில் காட்டுவாங்க. இதை உண்மை நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய மூவியில் கூட ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சூர்யாவோட மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாரணம் ஆயிரம். இதில் தன்னுடைய காதலியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற சாங்கெல்லாம் இருக்கும். அதுக்காக ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு பையன்தான் ஒரு லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் அதிகமான வழியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆணோட மனசுலையும் திணிச்சிட்டாங்க. பட் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? லவ் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமா ஆணை விட பெண் தான் அதிகமான வழியை சந்திக்கிறாங்க. ஒரு பையனுக்கு லவ் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமா பெயின் 3 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அதுவே 4 பாயிண்ட் வரையும் இருக்கும். ஆனால் ஏன் வெளியில தெரியறதில்ல? ஒரு பையன் தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளியில ரொம்ப ஈஸியாக ஷோ பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, இல்லை வெளியில் இருக்கிறவங்க கிட்ட, மச்சி என்னுடைய லவ் பிரிஞ்சிடுச்சுடா, என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி கையை கிழிச்சிக்கிறது, ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறது, கண்ணீர் விட்டு அழுகிறது, இது எல்லாமே ஒரு ஆண் ஷோ பண்ணும்போது இவங்களுக்கு தான் வலி அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணால் அவங்களுடைய ஃபீலிங்ஸை அந்த அளவுக்கு வெளியில் காட்டிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியை டோட்டலாக பாதிக்கும். இதனால தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே உள்ளவே வச்சுக்கிறாங்க. ஷோ பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய வலிகள் ரொம்ப கம்மியை நினச்சிக்கிறோம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்னா, ஒரு பெண் தன்னுடைய பெயினை உள்ளவே வச்சுப்பா. 3 or 4 months 6 months அது வரைக்கும் தான் அவங்களுடைய பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லைஃப்பில் மூவ் பண்ணுறதை நாமளே பார்த்துருப்போம். ஒரு பெண்ணுக்கு லவ் பிரேக்கப் நடந்திருக்கும். திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பையனோட மேரேஜ் நடந்திருக்கும். ஆனால் ஒரு பையனுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்களுடைய பெயின் அப்படிங்கிறது கம்மி தான், ஆனால் வெளியில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட அந்த பெயின் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்ணி பாருங்களேன். மச்சி நான் லவ் பண்ணடா, 5 வருஷம் லவ் பண்ணடா, என்னை விட்டுட்டு போயிட்டாடா, இன்னும் அவளுடைய ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆண்களை கூட நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப தூரத்துக்கு ஆணோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணும். ஆனால் பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பெண்களுடைய பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணாது, ஷார்ட் டைம்லேயே முடிஞ்சிடும். பட் எப்படி பார்த்தாலும் லவ் பெயின் அந்த டைமிங்கில் யார் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தது ஆண்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் உண்மை என்ன அப்படின்னா பெண்கள் தான் அதிகமான வழியை அனுபவிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் லவ்ல ஒரு பிரேக்கப் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் சரியாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டும் பிரச்சனை வருது அப்படின்னா அது ஈகோ தான். ஸோ அந்த ஈகோவை தூக்கி தூர போட்டுருங்க. யாருக்கிட்ட சண்டை போட போகிறீங்க? உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுங்க. இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணாலே நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு பர்சன் கூட நிஜமாவே அது மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஈகோ பார்க்கறதுனால தான் பிரேக்கப் நடக்குது. அப்படி ஒரு வழியை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனுபவிக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருஷ்ணா.